Priyanka from Besant Technologies. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பைத்தான் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பைத்தான்ஸ்ல நம்ம என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கறத கவர் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் பைத்தான், பைத்தான்னா என்ன, வாட் கேன் பைத்தான் டூ, பைத்தானை வச்சு நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம், வை பைத்தான் ப்ரோக்ராமிங், ஸோ ஏன் பைத்தான் ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்றோம், பைத்தான் சின்டாக்ஸ் கம்பேர்டு டு அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், பைத்தான்ஸ்க்கும் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் சின்டாக்ஸ் ஓரியன்டா எப்படி வந்து கம்பேர் ஆகுது, ஹவு டு இன்ஸ்டால் பைத்தான், ஒரு பைத்தான் சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது, தென் பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பைத்தான்ல வந்து எப்படி ஒர்க் ஆகுது. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பைத்தான் அப்படிங்கிறது என்ன. ஸோ பைத்தான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம என்ன சொல்லணும், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது சொல்லுவீங்க. ஸோ அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத நம்ம பாஸ் பண்ணுவோம். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ பைத்தான் இஸ் எ ஹை லெவல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதாவது பாத்தீங்கன்னா பைத்தான்ங்கிறது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜா நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதுல வந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா பைத்தான்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இட் இஸ் அன் இன்டர்பிரிட்டர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இன்டர்பிரிட்டர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு பேசிக்கா சி ப்ரோக்ராம் நீங்க ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சி ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்பைல் பண்ணுவீங்க, ரன் பண்ணுவீங்க. ஸோ அந்த பைத்தான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க ப்ரோக்ராம் அப்படிங்கறத நீங்க ரைட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம .py சேவ் பண்ணுவீங்க, டைரக்டா இதுல ரன் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் நீங்க பண்ணா போதும். இதுல வந்து கம்பைலர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பைத்தான் அப்படிங்கிறது இதை நம்ம என்ன சொல்றோம்னா இன்டர்பிரிட்டர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அண்ட் ஆல்சோ டெவலப்டு பை குயிடோ வான் ரோசம். குயிடோ வான் ரோசம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை வந்து நமக்கு டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க, அண்ட் ரிலீஸ் இன் 1991. ஸோ எந்த இயர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1991 அப்படிங்கிற இந்த இயர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பைத்தான்னா என்ன அப்படிங்கறத நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வாட் கேன் பைத்தான் டூ, பைத்தானை வச்சு நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஸோ அதாவது பைத்தான் ஓரியன்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிஐ பேஸ்டு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். ஸோ ஜிஐ மீன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து டெவலப்மெண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பைத்தான் கோடிங் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வெப் ஃப்ரேம்வொர்க் அண்ட் வெப் அப்ளிகேஷன். ஸோ வெப் ஃப்ரேம்வொர்க் அண்ட் வெப் அப்ளிகேஷன் மீன்ஸ் வெப்சைட் ஓரியன்டா என்ன பண்ணலாம்னா ஸோ ஒரு பைத்தான் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணலாம். தென் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் மீன்ஸ் ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ்ங்கிறத நம்ம எதனா பண்ணலாம்னா டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் it can connect the database, also read and modify database. ஒரு டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பைத்தான் கோடிங் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதாவது பாத்தீங்கன்னா பைத்தான் ஓரியன்டா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க, வாட் கேன் பைத்தான் டூ, பைத்தான் வச்சு நம்ம என்ன மாதிரி ஒர்க்லாம் நம்ம வந்து எக்ஸிகியூஷன் பண்ணலாம் அப்படிங்கறத நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வை பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ என்ன ரீசன்காக நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணணும். ஸோ அதாவது பாத்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் லாங்குவேஜ் மாதிரி நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரீடிங் ஏ பைத்தான் ப்ரோக்ராம் ஷுட் பி லைக் ரீடிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ நார்மலா வந்து ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி லேர்ன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நமக்கு பைத்தானோட சின்டாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளியரா வந்து நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி டு லேர்ன். ஸோ அதனால நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம லேர்ன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்
இட் ஒர்க்ஸ் ஏ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். இது என்ன பண்ணிக்கலாம்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஓஎஸ்லயும் நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ், மேக்ஸ், லினக்ஸ் ஓஎஸ் இந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லா ஓஎஸ்லயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பைத்தானுங்கிற கோடிங் அப்படிங்கறது நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா இட் இஸ் ஆல்சோ அன் இன்டர்பிரிட்டர். ஸோ இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா இதுல வந்து நம்ம ஒரு பைத்தான் ஃபைல் எழுதுறீங்க அப்படின்னா அதை நம்ம வந்து என்ன பண்ணா போதுன்னா ரன் மட்டும் பண்ணா போதும். கம்பைல் ஆப்ஷன் அப்படிங்கிறது இதுல கிடையாது. ஸோ அதனாலதான் பைத்தான் அப்படிங்கறத நம்ம ஒரு இன்டர்பிரிட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏன் பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து லேர்ன் பண்றதுக்கு உண்டான சினாரியோவா நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா பைத்தான் சின்டாக்ஸுக்கும் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ். ஸோ அதாவது பாத்தீங்கன்னா பேசிக்கலி வந்து அதர் லாங்குவேஜஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ அதர் லாங்குவேஜஸ் மீன்ஸ் இதுல எனி அதர் சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, ரூபி, எனி அதர் லாங்குவேஜஸ் அண்ட் கம்பேர்ட். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யூசிங் கர்லி பிரேசஸ். ஸோ அனதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஆஃப் கோடு நீங்க ரைட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா கர்லி அப்படிங்கறது ஓபன் பண்ணீங்க. பட் ஆனா பைத்தான்ல என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இன்டென்டேஷன் அப்படிங்கறது கொடுப்பீங்க. ஸோ ஆக்சுவலி இதுல இன்டென்டேஷன் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பேசிங் அப்படிங்கறத மீன் பண்றாங்க. சோ கர்லி பிரேசஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு செட் ஆஃப் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் யூசிங் செமிகோலன் இன் எவ்ரி லைன் எண்டிங். அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல ஒவ்வொரு லைன் எண்டிங்ல நம்ம கம்பல்சரி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா செமிகோலன் அப்படிங்கறது நம்ம கொடுக்கணும். பட் ஆனா பைத்தான்ல நீங்க அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணுங்கிற நெசசரி கிடையாது. சோ பைத்தான்ல வந்து நீங்க செமிகோலன் ஆஸ் எ யூசர் கன்வீனியன்ட் நம்ம வேணும்னா கொடுத்துக்கலாம். சோ வேணானா விட்டுறலாம். அது வந்து ஆஸ் எ யூசரோட கன்வீனியன்ட். பட் ஆனா அந்த இடத்துல நீங்க கொடுத்தாலும் நமக்கு எரர்ஸ் அப்படிங்கிறது அக்கறாகாது. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா யூஸ் கோலன் இன் ஸ்பெஷல் ஸ்டேட்மெண்ட். சோ அதாவது கோலன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா யூஸ் பண்ண தேவையில்ல. சோ இதுல ஸ்பெஷல் ஸ்டேட்மெண்டா நமக்கு எதை மீன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இஃப், இஃப் எல்ஸ், ஃபார், வைல். சோ அது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம்னா இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். சோ அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்மெண்டோட எண்டிங்ல நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா அதர் லாங்குவேஜஸ்ல எல்லாம் கோலன் அப்படிங்கறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். பட் ஆனா பைத்தான்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி என் வித் கோலன். சோ கோலன் அப்படிங்கறத அந்த பிளேஸ்ல நீங்க கொடுக்கலன்னா அந்த இடத்துல நமக்கு கம்பல்சரி எரர்ஸ் வரும். சோ அது எல்லாமே நீங்க ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சோ நெக்ஸ்ட் ஒன் ப்ரோக்ராமிங் சைஸ் வந்து ஹைட் சொல்லியிருக்காங்க. சோ அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல நீங்க ஒரு கோடிங் நீங்க ரைட் பண்றீங்க அப்படின்னா சோ அது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு சி ப்ரோக்ராம் எடுக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பிரிண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 லைன்ஸ்ல நம்ம கோடிங்ஸ் நம்ம ரைட் பண்ணுவோம். பட் ஆனா பைத்தான்ல நீங்க அந்த மாதிரி ரைட் பண்ணுங்கிற நெசசரி கிடையாது. சோ அதுதான் சொல்லியிருக்காங்க ப்ரோக்ராமிங் சைஸ் வந்து உங்களுக்கு லோவா இருக்கும். அதர் லாங்குவேஜஸையும் பைத்தானையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரோக்ராமிங் சைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா லோவா இருக்கும். சோ இதுல 5 லைன்ஸ்ல ரைட் பண்ணக்கூடிய கோடிங்க நான் என்னால என்ன பண்ண முடியும்னா பைத்தான்ல ஒரு 2 லைன்ஸ் ஆர் 1 லைன்ல என்னால ரைட் பண்ண முடியும். சோ அதுதான் பாத்தீங்கன்னா அதர் லாங்குவேஜஸ்க்கும் சோ இட் மீன்ஸ் பைத்தானுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறது நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஹவு டு இன்ஸ்டால் பைத்தான். ஒரு பைத்தான் சாஃப்ட்வேர் வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்றது. சோ அதாவது இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்றதா இருந்தா பேசிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ப்ரௌசர் அப்படிங்கறது யூஸ் பண்ணுவீங்க. சோ இந்த இடத்துல வந்து நம்ம எனி ப்ரௌசர், நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ இப்போ இதுல வந்து கூகுள் அப்படிங்கறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சோ கூகுள்ல போயிட்டு இந்த பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பைத்தான் டவுன்லோட் அப்படிங்கறது கொடுங்க. சோ பைத்தான் டவுன்லோட் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் இந்த வெப்சைட்ல போயிட்டு பைத்தான் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல சோ இங்க நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் உண்டான பேக்கேஜஸ் அப்படிங்கறது ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. சோ நீங்க இதுல போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ அதுதான் இதுல வந்து நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. சோ அதாவது இதுல என்ன ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்கன்னா கோ டு ப்ரௌசர், கிளிக் தி லிங்க் http www.python.org and then downloads. அதாவது www.python.org அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பைத்தான் சாஃப்ட்வேர் அப்படிங்கறத நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ அதுதான் இதுல சொல்லிருக்காங்க. அதாவது ஸ்டெப் 1 செலக்ட் தி வெர்ஷன் ஆஃப் பைத்தான் டு இன்ஸ்டால். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க இந்த வெர்ஷன் அப்படிங்கறது செலக்ட் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் 3 அப்படிங்கறது ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க.
ஸோ செகண்ட் ஒன் டவுன்லோட் பைத்தான் எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர். ஸோ ஃபைனலா என்ன பண்ணணும்னா சாரி செகண்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணணும்னா பைத்தான் ஃபைல் அப்படிங்கறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ண ஃபைலை என்ன பண்ணிக்கோங்கன்னா ரன் பண்ணிக்கோங்க. ஸோ ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா பைத்தான் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஃபைனலா வந்து இன்ஸ்டால் ஆயிரும். சரி ஓகே, இப்போ இந்த பைத்தான் சாஃப்ட்வேர் அப்படிங்கறது நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கறத நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கறது ரைட் பண்றதுக்கு முன்னாடி இதுல வந்து நம்ம பைத்தான் சாஃப்ட்வேர் அப்படிங்கறது நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா டோட்டலா இதுல வந்து நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 விண்டோஸ் அப்படிங்கறது நமக்கு ஓப்பன் ஆகும். சரி ஓகே, இப்போ இதுல 3 விண்டோ அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விண்டோவா நமக்கு கமெண்ட் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த கமெண்ட் லைன் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா நான் இந்த விண்டோ அப்படிங்கிறது இதுல ஓபன் பண்றேன் பாருங்க. சோ கமெண்ட் லைன் அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி பிளாக் கலர்ல விண்டோவா நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. இப்ப இதுல போயிட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க வந்து பைத்தான் ரிலவெண்டா நீங்க பாஸ் பண்றீங்கன்னா அந்த பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணா பிரிண்ட்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். சோ இப்ப இதுல வந்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன். பிரிண்ட் ஆஃப் ஜஸ்ட் வெல்கம் டு பெசன்ட் டெக்னாலஜிஸ். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணுங்க. சோ பிரிண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன்ல எனக்கு அவுட்புட் அப்படிங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகுது. சோ இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா கமெண்ட் லைன் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். சோ ஆக்சுவலி இது வந்து ஒரு விண்டோவா நமக்கு ஓபன் ஆகும். சோ இன்னொரு விண்டோ அப்படிங்கிறது என்னன்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பைத்தான் ஷெல் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஆக்சுவலி பைத்தான் ஷெல் தென் பைத்தான் கமெண்ட் லைன் ரெண்டு விண்டோவுமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். பட் ஆனா இதுக்கும் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சேம் இதே லைன்ஸ் ஆஃப் கோட நான் என்ன பண்றேன்னா இதுல நான் டைப் பண்றேன். சோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஆஃப் சோ ஜஸ்ட் வெல்கம் டு பெசன்ட் டெக்னாலஜிஸ். சோ இப்போ இந்த மாதிரி டைப் பண்ணும்போது இதே அவுட்புட் தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் லைன்லயே எனக்கு பிரிண்ட் ஆகுது. பட் இந்த விண்டோக்கும் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுல கோடிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கலர்ஃபுல்லா இருக்கும். பட் இதுல கோடிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. தென் இதுலயும் ப்ராம்ப்ட். ஆக்சுவலி இதுல ப்ராம்ப்ட்ங்கிறது நம்ம என்ன சொல்வீங்கன்னு பாத்தீங்கன்னா இன்புட் கொடுக்கக்கூடிய ஏரியா இதுதான் பாத்தீங்கன்னா ப்ராம்ப்ட் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். நீங்க இந்த லைன்ல இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் லைன்ல வந்து வித்தவுட் ப்ராம்ப்டோட நமக்கு அவுட்புட் அப்படிங்கிறது எனக்கு ப்ராசஸ் ஆகும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் லைன்ல நமக்கு வந்து இங்க மேல மெனு பாஸ் அப்படிங்கிறது எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணிருக்க மாட்டாங்க. பட் ஆனா ஐடியல்ல நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபைல் எடிட் ஷெல் டீபக் இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சம் மெனு பாஸ் அப்படிங்கறது நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து என்னால என்ன பண்ண முடியும்னா இன்னொரு நியூ ஃபைலுக்கு ஓபன் பண்ண முடியும். சோ ஆக்சுவலி இந்த நியூ ஃபைல் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம இன்புட் அப்படிங்கறத நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் எடிட்டருக்கு உண்டான அவுட்புட் எதுல டிஸ்பிளே ஆகும்னு பாத்தீங்கன்னா ஷெல் விண்டோல நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஆக்சுவலி இதுல வந்து நோட்பேட் ஃபைலா நமக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. சோ அதாவது ஒன்லி இன்புட் மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபைல நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இந்த இன்புட் உண்டான அவுட்புட்டை நீங்க எதுல ஷோ பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா ஷெல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா அதனுடைய அவுட்புட்டா வந்து நம்ம ஷோ பண்ணுவோம். ஓகே, இப்ப இதுல ஷெல்ல நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன். பிரிண்ட் ஆஃப் சோ இதுலயே சேம் அதே கண்டென்ட் வெல்கம் டு பெசன்ட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். சோ ஆக்சுவலி இதுல நம்ம வந்து இன்புட் நீங்க கொடுத்தீங்கன்னா இதை ஒரு ஃபைலா சேவ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சரி ஓகே, இப்போ இந்த ஃபைல் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுங்க. ஃபைல் சேவ் அஸ் சோ செலக்ட் எனி ஒன் லொகேஷன். சோ ஒரு லொகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல் அப்படிங்கறத சேவ் பண்ணுங்க. இதனுடைய ஃபைல் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 1.py அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். பைத்தான் ஃபைல் நீங்க சேவ் பண்றதா இருந்தா அதை நம்ம என்ன பண்ணா .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன்ல நீங்க சேவ் பண்ணணும். சோ கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை சேவ் கொடுங்க.
ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபைலோட நேம் வந்து 1.py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் எனக்கு சேவ் ஆயிருக்கு. ஓகே, இப்ப சேவ் பண்ணதுக்கு அப்புறம் தென் வந்து ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கீபோர்ட்ல ஷார்ட்கட் கீ F5 வேணாலும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஆர் வந்து பாத்தீங்கன்னா மெனு பார்ல போயிட்டு இங்க ரன்னுங்கிற ஆப்ஷன்ல ஜஸ்ட் F5 வேணாலும் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப F5ங்கிறது நான் கிளிக் பண்ணனா என்னோட அவுட்புட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஐடிஎல்ல எனக்கு ஷோ ஆகுது. ஸோ ஆக்சுவலி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐடிஎல்க்கும் ஷெல்லுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸோ ஐடிஎல்ல நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் மீன்ஸ் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் எடிட்டர்ல என்ன பண்ணிருக்க மாட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்புட் மட்டும் தான் கொடுத்திருப்பீங்க. இதுல அவுட்புட்ங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகாது. பட் ஆனா உங்களுக்கு ஷெல் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அண்ட் இதுல வந்து ப்ராம்ப்ட்ங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அண்ட் இதுல வந்து ப்ராம்ப்ட் இருக்கும். தென் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெர்ஷன்ஸ் எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. பட் ஆனா வந்து டெக்ஸ்ட் எடிட்டர்ல நம்ம வெர்ஷன்ஸ் எதுவும் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணிருக்க மாட்டாங்க. இதுவும் என்னால என்ன பண்ண முடியும்னா ஒரு ஃபைல் ஃபார்மேட்ல என்னால சேவ் பண்ண முடியும். ஸோ பட் இதுல நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிளேஸ்ல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் ரெண்டுமே நமக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. பட் ஆனா இது வந்து நம்ம ஒன்லி இன்புட் ஏரியா மட்டும் எனக்கு வேணும், அந்த ஃபைலுக்கு உண்டான இன்புட் மட்டும் வேணும், இது அவுட்புட்டை நான் ஷெல்ல தான் வியூ பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ இந்த கான்செப்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இதுலயே ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி கமெண்ட் லைன்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரிண்ட் ஆஃப் பெசன்ட் டெக்னாலஜிஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இதனுடைய அவுட்புட்டா எனக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பெசன்ட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க என்ன கொடுத்தாலும் அது வந்து எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. பட் ஆனா இதே கான்செப்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஷெல்லி ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஐடியலில எனக்கு கோடிங் வந்து பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. பட் ஆனா கமெண்ட் லைன்ல நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட்ல நமக்கு என்ன இருக்குன்னா கோடிங்ஸ் அப்படிங்கறது நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஷெல்லுக்கும் டெக்ஸ்ட் எடிட்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஷெல்ல நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபைல் எடிட் சாரி இதுல ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிருக்காங்க. தென் இதுல வெர்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. பட் ஆனா இது நார்மல் நோட் பேட் ஃபைல் மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஏரியா வந்து டெவலப்மெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டர். இதை வந்து நம்ம என்ன பண்ணா ஒரு ஃபைல் ஃபார்மேட்ல சேவ் பண்ணி நீங்க வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ பட் இதை வந்து நான் ஃபைல் ஃபார்மேட்ல சேவ் பண்ணுங்கிற நெசசரி கிடையாது. ஸோ ஏன்னா இதுலயே டேரக்டா எனக்கு அவுட்புட் வரதுனால நான் என்ன பண்ண தேவையில்லைன்னா இதுல வந்து ஃபைல் ஃபார்மேட்ல நான் சேவ் பண்ணுங்கிற நெசசரி கிடையாது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஷெல்லுக்கும் டெக்ஸ்ட் எடிட்டர் தென் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் லைன். ஸோ 3 சாஃப்ட்வேருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட்ல டபுள் கொட்டேஷன்ல நீங்க என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து பைத்தான் கோடிங்ல வந்து ஒரு பிரிண்ட்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்றது ஸோ அப்படிங்கறது நமக்கு வந்து இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் டு டிஸ்பிளே தி இன்ஃபர்மேஷன் ஆன் தி ஸ்கிரீன். ஒரு பைத்தான் ஸ்கிரீன்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறது எப்படி வந்து பிரிண்ட் பண்றது அப்படிங்கறது இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதனுடைய அவுட்புட்டா நமக்கு என்ன வெல்கம் டு பெசன்ட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டா வந்து இதுல பிரிண்ட் ஆகும். ஓகே, தேங்க்யூ.